எந்த நீதிமன்றமோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல. நேற்று தொலைக்காட்சியில பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புகளை நீதிமன்றம் தடை செய்ததாக திமுகவினர் தொலைக்காட்சிகளிலே பொய் சொல்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். நான் சொல்றேன், இப்போ ஒரு சமுதாயம் மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஃபுல் டேட்டா எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வேல தான் எடுக்க முடியும். மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது, எடுக்க முடியாது. அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்களுக்கு கடனை கொடுங்க, இலவசத்தை கொடுங்க, வேலையை உருவாக்குங்க, படிப்பை கொடுங்க. அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும். இல்ல குத்து மதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்ல சொல்றதுலாம் அதை ஏத்துக்க முடியுமா? ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லை, எப்படி அதிகாரம் இல்லை? எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொடுத்தோம்? உங்களுக்கு கணக்கெடுக்க நடப்பதான் சட்டம் கொடுத்தோம். இந்தியன் புள்ளியியல் விவர சட்டம், பேரு இந்திய புள்ளியியல் விவர சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 பாஸ் பண்ணுது. அந்த சட்டத்தின் கீழ் தான் பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானால எடுத்திருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க, இப்ப ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒடிசால அறிவிச்சிருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த நீதிமன்றமோ இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு தடை பண்ணல. நேற்று தொலைக்காட்சியில பார்த்தா பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு. எப்படியா பொய்ய சொல்லுவீங்க நீங்க? இந்தியாவில் இதுவரைக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 பயன்படுத்தி யாராவது எந்த டேட்டா எந்த மாநிலம் எடுத்தாலும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது. அதில் வந்த டேட்டா வச்சு அதை நியாயப்படுத்தல. பீகார்ல என்ன தடை பண்ணாங்கன்னா அதில் வைத்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்த எப்படி பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை வச்சுதான் அதிகப்படுத்தினாங்க. சோசியல் பேக்வர்ட்னஸ் வச்சு அதிகப்படுத்தல, ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தல. அதனாலதான் தடை பண்ணிருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்த்து நீங்க அது சேர்த்து கொலாபரேட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதிமன்றம் தடை பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல. அதுக்காகத்தான் நாங்க மீண்டும் சொல்றோம், தமிழக அரசு இதை உடனடியாக எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.